பிரைஸ் காட். இயேசு நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கூட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த காணொளி மூலமாய் பார்க்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் கடந்த மாதங்கள் எல்லாம் அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். தேவன் உங்களுக்கு கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மைகள், விடுதலைகள், அற்புதங்கள் இவை எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு மாதமும் நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த புதிய மாதத்தை நீங்கள் துவங்குங்க. என்ன வாழ்க்கையில் நடந்தது, என்ன கிடைச்சது, கிடைக்கல, இதெல்லாம் தாண்டி தாவீது சொல்கிறது போல் சுவாசமுள்ள யாவும் தேவனை துதிப்பதாகன்ற வார்த்தையின்படியா கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஒரு முறை ஒரு நபர் இப்படி சொல்ல நான் கேட்டேன், நம்ம தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கலைன்னா அது மரணம், ஆனால் நம்ம தூங்கி அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறோன்னா அது இன்னொரு தருணம் அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இல்லை? நான் சொல்கிறேன், இந்த நாளில் உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, இந்த நாளில் நீங்கள் ஒரு சுகத்தோடு இருக்கிறீங்க, இந்த நாளில் நீங்கள் தூங்கி முழிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், இது உங்களுக்கான தருணம்னு சொல்கிறத காட்டிலும் இது உங்களுக்கு ஒரு பக்கத்து ஒரு தருணமாக இருந்தாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கான ஒரு தருணமாயும் இது இருக்கிறது. அதனால் இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்கள் நம்மை தேவன் நடத்தி வந்திருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் அது முடிந்து போகவே இல்லை. ஏன்னா இயேசு சொன்னார், என் பிதா எப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்கிறவராக இருக்கிறேன். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறபடியால் தான் நாம் ஜீவனோடு, பலத்தோடு, சுகத்தோடு ஒவ்வொரு மாதங்களையும் கடந்து வர அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். எனவே இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவராக இருப்பீர்களானால் நீங்கள் செலுத்துகிற அந்த நன்றி தேவனுடைய அற்புதத்தை, தேவன் தருகிற விடுதலையை, உயர்வை முழுமையாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த புதிய மாதத்தில் கூட என்னோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தையின் சத்தம் என்னன்னா, சங்கீத புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இதில் தேவன் என்னோடு கூட பேசிய ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நம் தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். He is a God who strengthens us. அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பகுதிகளில் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறார்ல. தாவீது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி. நம் தேவன் ஒவ்வொரு முறையும் நாம் சோர்ந்து போகும் போதெல்லாம் வார்த்தையினாலே, வசனத்தினாலே அவர் நம்மை தேற்றுகிறார். அந்த வசனம், அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. எத்தனையோ காரியங்களில் நாம் முன்னேறுவோமா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுமா அப்படின்னு நம்ம இருந்த நேரங்களெல்லாம் கர்த்தர் வசனத்தை அனுப்பி நம்மை இதுவரை பலப்படுத்தி நடத்தியிருக்கிறார். அம்மாவா இல்லைங்களா? ஏன்னா நம்ம தேவன் அவர் பலப்படுத்துகிற கர்த்தர். பாருங்கள், இந்த பலன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் ஒரு மனுஷன் வாழணும், அவன் ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும், அவன் இந்த பூமியில் செயல்படணும் அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று இந்த பலன். இந்த பலன் எந்த மனிதனுக்குள்ளும் தானாகவே உற்பத்தி ஆகிறது இல்லை. நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரென்த்துன்றது இட் இஸ் நாட் ஜென்ரேட்டட். அது எந்த மனுஷனுக்குள்ளாரையும் அப்படியே தன்னில் தானே அது செயலாற்றக்கூடியதாகவோ உருவாக்கப்படக்கூடியதாகவோ இல்லை. பலன் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஜென்ரேட்டட், இட் இஸ் ரிசீவ்ட். பலனை நாம் பெற்றுக்கொள்ள தான் முடியும். ஒவ்வொரு நாளும் நம் பலனை பல விதங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். எதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம்? உணவு மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம், உடற்பயிற்சி மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். சிலருக்கு பாருங்கள், பொருளாதார தேவைன்னு வரும்போது பணம் மூலமாய், பணம் அது நமக்கு பொருளாதார காரியங்களுக்கு ஒரு பலன் தருகிறது. அறிவு, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் சில காரியத்தை நாம் செய்வதற்கு அறிவு அது நமக்கு ஒரு பலன் தருகிறது. ஸோ மனிதர்கள் அப்படி சொல்ல கேட்டிருப்பீங்க, மேன் பவர். ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும்னா we need மேன் பவர். அப்போ மனிதருடைய உதவிகள் அது ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு பலனாய் மாறுகிறது. ஸோ பலன்னு வந்துருச்சுனால நீங்கள் ஒரு 10 நாள் சாப்பிடாமல் கடந்து பாருங்கள், என்ன நடக்கும் சொல்லுங்கள்? நம்ம சொல்லுவோம்ப்பா, சாப்பிடாமல் கடந்தால் எப்படிப்பா உடம்புல பலன் இருக்கும்? அப்போ ஒரு பலன் எதன் மூலமாக வருகிறது? ஒரு உணவு மூலமாக. அப்போ எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் பலன் தானாகவே செயல்படுகிறது இல்லை, அது ஏதோ ஒன்றன் மூலமாய் இருந்து அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் சொல்கிறேன், இந்த உலக பிரகாரம் அல்லது இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய சரீர பலனையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கான பலனையோ நீங்கள் பெற்றுக்கொள்வதெல்லாம் அது தற்காலிகமானது. இன்றைக்கி நான் சாப்பிட்டேன், நாளைக்கு நான் சாப்பிட போகிறதில்ல, ஆனால் நான் அதே பலத்தோடு இருப்பேன் அப்படின்னா முடியாது. இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, இந்த நேரத்துக்கு சாப்பிட்ற சாப்பாடு இப்போ நான் பார்க்குற வேலைக்கு தான் அது பத்தும், திருப்பி அடுத்த நேரத்துக்கு நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து, ஃப்ரம் த வேர்ல்ட்லி சோர்சஸ்,
இந்த உலக பிரகாரமான காரியத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா பலனும் அது தற்காலிகமானது, அது குறைவுள்ளது. அதனால தான் மனுஷனுக்கு திரும்ப 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 அது தேவைப்படுகிற ஒன்றாய் மாறுகிறது. நான் சொல்கிறேனே, பலன் அப்படின்ற ஒன்றுக்கு ஊற்றுக்காரணர், மூலாதாரம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சோர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்முடைய தேவன். அவர் தருகிற பலன் அது நிரந்தரமானது, அது நித்தியமானது. அதனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இப்போ நம்ம அங்கே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். என்ன கேட்டோம் அப்படின்னா, அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்போ நம்ம தேவன் யார்? பலன் கொடுக்கிற தேவன். இவர் எப்படி பலன் தருகிறார்? உணவு மூலமாய் அல்ல, மனிதர்கள் மூலமாய் அல்ல, மற்ற உலக பிரகாரமான காரியங்களால் அல்ல. மாறாக தேவன் தருகிற பலன் அது உங்களுடைய ஆவியிலே வந்து அடைகிறது. வசனம் சொல்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த உள்ளரங்க பலன்னு ஒன்று இருக்குது. அந்த பலனால் முடியாத காரியங்கள்னு ஒன்றுமே இல்லை. அந்த பலன் எப்படி வருகிறதுனா, உன்னதத்திலிருந்து தேவன் அனுப்புகிற வல்லமையினால் அது உண்டாகிறது. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த உன்னதத்தின் பலனால் நீ நிரப்பப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரியாளை தேவதூதன் சந்திக்கும் போது அவன் சொல்கிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. அவன் சொல்கிறான், ஐயோ நான் புருஷன் அறியனே, இது எப்படி ஆகுன்னு கேட்டப்ப அவன் சொல்கிறான், ஒரு உன்னத பலன் உண்மையில் நிலையிடும். ஒரு உன்னத பலன் உன் மீது இறங்கி வரும். அந்த பலன் வரும்போது நீ எதை சாத்தியம் அற்றது, இது சாத்தியம் இல்லைன்னு எதை சொல்கிறியோ அதை அந்த உன்னத பலன் செஞ்சு முடிக்கும். ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஷீ நீட் அ சோர்ஸ், ஷீ நீட் அ மேன். அந்த மேன் இருந்தால் தான் இந்த விமன் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஆனால் இப்போ சொல்கிறா, நான் புருஷனை அறியனே, எனக்கு புருஷனே இல்லையே, நான் எப்படி அப்படின்ற கேட்கும்போது அதுக்கு தேவதூதன் சொல்லுகிற பதிலை பாருங்கள். ஒரு பலன் உன் மீது வரும், ஒரு உன்னத பலன், ஒரு உன்னத பலன். இந்த உன்னத பலன் ஒரு மனிதன் மீது வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எது நடக்காது, இது சாத்தியமற்றதுன்னு சொல்கிறானோ அதை சாத்தியமாக்குகிறது தான் அந்த உன்னத பலன். அதுவே தேவன் தருகிற பலன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த புதிய மாதத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை தேவன் தரப்போகிறார். அவருடைய பலன் ஒரு மனிதன் மீது வரும்போது அந்த பலன் இந்த உலகம் எதை சாத்தியமற்றது என்று சொல்லுகிறதோ அதை அது சாத்தியமாக்கும். ஒருவேளை அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கடந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போன சில நெருக்கமான பாதைகளின் நிமித்தம் ஒருவேளை நீங்கள் பலவீனமானதாய் நீங்கள் உணர்வீர்களானால், நான் இயேசுவின் நாமத்தினாலே இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நான் ஜெபிக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அந்த உன்னத பலன் இறங்கி வருவதாக. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. அந்த எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற பலனை உங்களுக்குள் தருவது தான் அது உன்னத பலனாக இருக்கிறது, தேவன் தருகிற பலனாக இருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற மாதம். உங்களுடைய எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் உங்களை பலப்படுத்தி அந்த காரியத்தை முன்னோக்கி கடந்து போகக்கூடியவர்களாய், அதை செயலாற்றக்கூடியவர்களாய், அதில் எழும்பக்கூடியவர்களாய், முன்னேறக்கூடியவர்களாய் என் தேவன் உங்களை மாற்றப் போகிறார். நீங்கள் எதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் மாறாது, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி எதிலெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துருந்தீங்களோ, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த மாதம் அதை எல்லாவற்றிலிருந்து உங்களை முன்னேற செய்ய போகிறாரு. அதை எல்லாத்திலிருந்து உங்களை எழும்ப செய்ய போறாரு. அதை எல்லாவற்றையும் தாண்டுவதற்கான சத்துவத்தையும் பலத்தையும் தேவன் இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை அதிலிருந்து எழும்ப செய்ய போகிறார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஸோ நான் சொன்னது போல இந்த பலன் என்பது அது தன்னில் தானே உருவாகக்கூடிய ஒன்றல்ல, அது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று நான் சொன்னேன். பல நேரங்களில் தேவனிடத்திலிருந்து நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்ற அறிதல் இல்லாததுனாலேயே நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். நாம் தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற ஒரு அறிதல் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் பலவீனர்களாக இருக்க முடியவே முடியாது. வசனம் சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. நான் சொல்லிட்டா, இப்படி நம்மை நடத்துகிறவர் தான் தேவன். நம்முடைய காலேப் சொல்கிறாரு, என்னுடைய இளம் வயதில் எனக்கு என்ன பலன் இருந்ததோ அது இந்த 80 வயதிலும் எனக்கு இருக்கிறது அப்படின்றார். அப்போ தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள், தேவனால் நடத்தப்பட்ட மனிதர்கள்லாம் அவர்கள் பலவீனர்களாய் அல்ல, பலவான்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஒருவேளை அவருடைய வாழ்க்கையின் துவக்கத்தில் அவர்கள் பலவீனராக இருந்திருந்தாலும் அவர்கள் மீது இறங்கி வந்த உன்னத பலன், அவர்களை தேடி வந்த கர்த்தருடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்தி எதை செய்ய முடியாது என்று சொன்னார்களோ அதை செய்வதற்கான பலனை அது அவர்களுக்கு தந்தது. நான் சொல்கிறேன், அந்த தேவன் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இன்றும் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அவர் அன்று அவர்களை மாத்திரம் பலப்படுத்துகிற தேவன் அல்ல, இன்று உங்களையும் அவர் பலப்படுத்துகிற தேவன். நான் நிச்சயம் நம்புகிறேன், அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசிய வார்த்தையின்படியாகவே இந்த புதிய மாதத்தில் என் தேவன் உங்களுக்கு வேண்டிய பலனை அவர் நிச்சயம் தருவார் என்று நான் நம்புகிறேன். நல்லா இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 40:27 அதான் போட்டிருக்கு, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும்
என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன். ஒரு அருமையான ஒரு ஒரு வேத வாக்கியம் பாருங்கள், இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம். ஏன்னா இந்த தேவனுடைய பலத்தை பற்றி அந்த அதிகாரம் பேசுகிறது. இப்போங்க இந்த தேவனுடைய பலத்தை பற்றி தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசும்போது ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்குறாரு பாருங்க, என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போனது. இதெல்லாம் எப்போ வருகிற வார்த்தைகள் தெரியுமா? நான் பலவீனராய் உணரும்போது. சில நேரத்தில் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனி என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, நான் நல்லா வலுவாக நான் லாக் ஆகிட்டேன், எப்படியோ நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது தவறுகள் என்னமோ நம்ம செய்ததாக இருக்கும், சரிங்களா? அதில் சிக்கினது, மாட்டினது, இல்லை எதிர்பாராமல் நம்முடைய வாழ்க்கையில் வந்த சில பலவீனங்கள், அதனுடைய காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ நம்மளுடைய மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை எப்படி கொண்டு போயிடுவோம்னா, கர்த்தர் என்னை மறந்துட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார். நான் ஒன்று சொல்லிட்டா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பலவீனராய் அல்லது ஒரு தோல்வியாய் நீங்கள் உணர்கிற ஒரு நேரம், உங்கள் தேவன் யார், அவர் என்ன செய்கிறாருங்கிறதே தான் அறிகிற நேரம் ஒழிய தேவனை குற்றப்படுத்துகிற நேரமோ அல்லது தேவன் செயல்படலை, அவர் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு குறை சாற்றுகிற நேரமோ அது அல்ல. பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம் எதுனா பொய், பிசாசினுடைய ஒரு பெரிய ஆயுதம் எதுனா பயம். இது ரெண்டும் அவன் ரொம்ப அதிகமாக ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் அவன் பயன்படுத்துவான். அதுவும் எந்த அளவுக்கு பொய் பேசுவான்னா, தேவனையே நீங்கள் சந்தேகப்படுகிற அளவுக்கு அவன் பொய்யை பேசுவான். பிசாசினுடைய இன்னொரு ஆயுதம் கூட சொல்கிறேன், கன்ஃபியூஷன், குழப்பத்தை ஏற்படுத்துவது. இந்த வேலையை அவன் இன்றைக்கி நேற்று செய்யலை, ஆதாம் ஏவாள்கிட்டே அதை தான் பண்ணான். ஏவாள்கிட்ட ஏவாளை குழப்பிட்டான். நீ தேவனுடைய இந்த பழத்தை நீ புஷனா, நீ தேவனுடைய சாயலில் நீ மாறிடுவேன்னா. அவள் ஆல்ரெடி தேவ சாயலில் தான் இருக்கிறா. தேவ சாயலில் இருக்கிறவளை பார்த்து சொல்கிறான், நீ இந்த பழத்தை புசிக்கனால நீ தேவனை போல் ஆயிடுவேன். குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். நீ தேவ சாயலில் இல்லை, அப்போனா நீ வேறு ஏதோ ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற ஒரு பொய்யை உள்ளே விதைக்கிறான், ஒரு பயத்தை உள்ளே தூண்டுறான். இதெல்லாம் பண்ணி தான் இந்த ஏவாளுக்கு தேவன், ஆதாம் ஏவாளுக்கு தேவன் வைத்திருந்த அந்த ஜீவகரமான வாழ்க்கையிலிருந்து அவர்களை துண்டித்தான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உடைய வாழ்க்கையில் நெருக்கமான, போராட்டமான, கடினமான அனுபவங்களை நீங்கள் கடந்து போகும்போது யார் சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், யாரை நீங்கள் அறிகிறீர்கள் என்பது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. இப்போ தேவன் கேட்குறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என்னுடைய நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ எப்படி சொல்லலாம்? சில நேரத்துக்கு நம்ம இப்படி சொல்லுவோம்ல, நான் நியாயமாக செஞ்சேன் ஆனால் என்னை இப்படி ஏமாற்றினாங்க, நான் உண்மைன்றதை அங்கே தேவன் நிரூபிச்சிருக்கலாம்ல, ஏன் தேவன் அந்த அமைதியாக இருந்தார்? இதெல்லாம் நம்ம கேட்குற கேள்வி பாருங்களேன். நீங்கள் நினைக்கிறீங்களா தேவன் அமைதியாக இருந்தார், தேவன் அதை பார்க்கலன்னு? வசனம் சொல்லுது, பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது, அவருடைய கண்களுக்கு மறைவானவைகள் ஒன்றுமே இல்லை. எப்படி தேவன் பார்க்காம இருப்பார்? எப்படிங்க தேவன் பார்க்காம இருப்பார்? ஒரு காரியத்தை நீங்கள் அறிஞ்சுக்கணும் எப்போதுமே. அதாவது நம்முடைய சரீரத்தில் பாருங்களேன், ஒரு பகுதியில் ஒரு பலன் தேவைன்னா அது சம்மந்தமாக ஆகாரத்தை எடுத்துக்கங்கன்றாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? கண் பார்வை நல்லா தெரியணும்னா கீரைகள் நிறையா சாப்பிடுங்க, கேரட்டு நிறையா சாப்பிடுங்க. முகம் நல்லா பொலிவடையணும் அப்படின்னா நல்லா ஆரஞ்சு, நல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, விட்டமின் சி இருக்கிற சாப்பாடுங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது பலனடைவதற்கு அதுக்கு இந்த ஆகாரம், அதுக்கு அந்த ஆகாரம். அப்போ ஒரு பகுதி பலனடைய வேண்டுமானால் அது சம்பந்தமான ஆகாரத்தை நான் எடுத்துக்கொள்ளும்போது அந்த பகுதி பலனடைகிறது. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பகுதியில் நீங்கள் பலவீனமாய் உணர்கிறீர்களோ அந்த பகுதியில் தேவன் என்னவாய் இருக்கிறார், தேவன் எப்படி கிரியை செய்கிறார், தேவன் எதை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இயேசு சொன்னது போல, என் பிதா எப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்கிறவராக இருக்கிறேன். அப்போ உங்கள் வேலை என்ன? அவர் என்ன கிரியை உங்களுடைய பலவீனத்தின் நடுவில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எப்படி ஒரு மனுஷன் அவன் சரீரத்தின் பலவீனத்திற்கென்று அவன் ஒரு ஆகாரத்தை எடுக்கும்போது அந்த பலவீனத்தை அது குணமாக்குகிற ஒரு மருந்தாய் அந்த ஆகாரம் மாறுகிறதோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பகுதியில் பலவீனத்தை உணர்கிறீர்களோ அந்த பகுதியில் நீங்கள் தேவனை அறிய முற்படும் போது அந்த அறிவு அந்த பகுதியின் விடுதலைக்கு ஒரு பெரிய மருந்தாய், ஒரு பலனாய் அது மாறுகிறது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வது எப்படி தெரியுமா? தேவனை நீங்கள் அறிவது. அதனால தான் அதுக்கு முந்தின வசனத்தில் இங்கே ஏசாயா மூலமாக தேவனாய கர்த்தர் பேசுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்களை ஏறெடுத்து பாரு. என்ன சொல்கிறாரு? உன் பார்வை, நீ என்னை பார்க்குற விதத்தை தெளிவுபடுத்து. நீ எங்கேயோ பார்த்துக்கிட்டு என்னை தப்பாக பேசாதன்றார். என்னை அறியாமல் பேசாத,
என்னை அறிந்து கொண்டு நீ பேசு. கர்த்தர் சொல்கிறார், உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனைகளை லெக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராய் அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தர் இந்த சூரியனை படைச்சிருக்கிறார், இந்த நட்சத்திரனை படைச்சிருக்கிறார். படைச்சதுலேருந்து எத்தனை ஆண்டுகள் தாண்டிடுச்சு? அதோட சூரியத்தினுடைய வெளிச்சம் தன்மை குறைஞ்சிருச்சா? சந்திரனுடைய வெளிச்சம் தன்மை எதுவும் குறைஞ்சிருச்சா? நட்சத்திரனுடைய லக்கம் எதுவும் குறைஞ்சிருச்சா? என்ன குறைஞ்சது? கர்த்தர் படைத்த எதுவும் குறையலை. ஊர் உலகத்தில் ஜனத்தொகை பெருகிருச்சுன்றாங்க. கடலில் மீன் குறைஞ்சிருச்சா என்ன? இல்லை கடல் தண்ணி குறைஞ்சிருச்சா என்ன? கர்த்தர் படைத்த எதுவுமே குறையலைங்க. அவருடைய பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் சொல்லப்பட்டிருக்குது, சிருஷ்டித்தப்பட்டவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அப்போ அதே தேவனால், அதே பலத்தால், அதே வல்லமையினால் அவருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவங்க தானங்க நீங்களும் நானும். கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட மற்றவைகள் எதுவும் குறையாமல் இருக்கிறதுனா நீங்களும் நானும் எப்படிங்க குறைவோம்? எப்படி நம்ம குறைவோம்? நான் சொல்கிறேன், நாம் குறைந்து போகும்படியாகவோ நாம் பலவீனப்படும்படியாகவோ தேவன் இந்த பூமியில் எந்த மனிதனையும் சிருஷ்டிக்கவில்லை. நீங்கள் பலவீனத்தோடோ, நீங்கள் தரித்திரத்தோடோ, நீங்கள் சாபத்தோடோ, நீங்கள் துன்பத்தோடோ நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. காரணம், உங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் படைத்தவைகள் எல்லாம் எப்படி இன்றைக்கு அது அதே முழு பலத்தோடு செயலாற்றி கொண்டு இருக்கிறதுனா வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே அவைகளை தாங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் இந்த அண்ட சராசரங்களிலும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்லிட்டா, இன்றைக்கு உங்களையும் தாங்க போகிறது அந்த வார்த்தை தான். உங்களையும் பலப்படுத்த போகிறது அந்த வார்த்தை தான். உங்களையும் உங்கள் வாழ்க்கையிலேயே அந்த விடுதலையை கொண்டு வர போகிறது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான். அதெல்லாம் சொல்கிறார், நான் அனுப்புகிற வார்த்தை ஒருபோதும் வெறும் இடத்துக்கு திரும்பாது, நான் அனுப்பின காரியமாக அது வாய்க்கும். அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார்னு வசனம் சொல்லுதுங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பலவீனமாய் உணர்ந்தாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் நிச்சயமாக தெய்வீக பலத்தை உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலை நீங்கள் உணர போகிறீங்க. கண்டிப்பாக என் தேவன் உங்களை பலப்படுத்த போகிறாரு. நீங்கள் தோற்ற நிலைமையில் நீங்கள் இருக்க போகிறது இல்லை. வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் எழும்ப முடியாமல் இருந்தீங்களோ அத்தனை பகுதியில் நீங்கள் எழும்புவதற்கான சகல பலனையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து நிச்சயமாக உங்களை நடத்துவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேவனை நீங்கள் பார்க்கிற கண்ணோட்டம் மிக 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 அவசியமானதாக அது இருக்கிறது, முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த ஏசாயா 40 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 28 வசனம் சொல்லுது, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி அதை ஆராய்ந்து முடியாதது. சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்த அந்த அனாதி தேவன் அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் இளைப்படும். ஐயோ, இவன் வாழ்க்கையிலலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா? நீங்கள் போய் கடன் கேட்டு பாருங்களேன், கொடுப்பாங்க. ஒரு தடவை கொடுப்பாங்க, 2 தடவை கொடுப்பாங்க, 3ஆவது தடவை எப்பா எங்கள்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலாம் எங்களுக்கு கொடுக்க முடியாதுப்பா, அவ்வளோதான். மனுஷன் கை வச்சிடும். டாக்டர்கிட்ட முடியலன்னு சொல்லி போய் பாருங்கள். அவங்களால அவங்க மருத்துவத்துறையினால் எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ஆனால் சுகத்தை கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவாங்க. இல்லை ஸ்டேஜ் தாண்டிடுச்சா, இல்லைங்க இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் இதுக்கு மேலே உங்களை ஜஸ்ட்டு நாங்கள் மெயின்டைன் தான் பண்ண முடியும் சொல்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க. இதுதாங்க உலகம். உலகம் அது சோர்ந்து போகக்கூடியது, உலகம் அது இளைப்படையக்கூடியது, அது கைவிடக்கூடியது. ஆனால் தேவன் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. என்ன சொன்னார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன்ற ஒரு தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். சரிங்களா? எதுக்கு இருக்கிறாரு? சும்மா இருக்கிறாரா? இல்லை, உங்களை பலப்படுத்த தான் உங்களோட இருக்கிறார். இந்த மாதத்தில் நான் உறுதியாக நம்புகிறேன், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்காத ஒரு தெய்வீக பலத்தை இந்த புதிய மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் சோர்ந்து போன எல்லா பகுதிகளிலும், நீங்கள் மனமுடைந்திருந்த எல்லா பகுதிகளிலும், எழும்ப முடியாமல் நீங்கள் நின்று கொண்டிருந்த எல்லா பகுதிகளிலும் ஒரு உன்னத பலன், அன்றைக்கு மரியாள் மீது இறங்கி வந்த அந்த உன்னத பலன் இந்த புதிய மாதத்தில் உங்கள் மீது இறங்கி வரப்போகிறது. இந்த புதிய மாதத்தில் எல்லா உங்களுடைய பலவீனத்திலிருந்து நீங்கள் எழும்பி சாதிக்க முடியாததை, செய்ய முடியாததை எல்லாம் நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. தேவனுடைய நாமத்துக்கு நீங்கள் மகிமையை சேர்க்க போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்லா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 145 சங்கீதம் 3 வசனத்தில் சொல்கிறார், அவருடைய மகத்துவம் அது ஆராய்ந்து முடியாதது. உன்னுடைய ஏசாயாவின் வாசம் அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய மகத்துவம் அது ஆராய்ந்து முடியாது. நான் சொல்லிட்டா, நீங்கள் எப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க தெரியுமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனை, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை.
இவர் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டாரு, இலைப்படைஞ்சிட்டாரு, செயல்படாமல் போயிட்டாரு. நான் சொல்லிட்டா, இது பிசாசு உங்களுக்குள் விதைத்திருக்கிற பொய். உங்கள் கண்களை அவரை நோக்கி ஏறெடுக்க விடாமல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நேராகவும், உங்கள் பலவீனங்களுக்கு நேராகவும், உங்களுடைய போராட்டங்களுக்கு நேராகவும் உங்கள் கண்களை திசை திருப்பி தேவன் செயல்படாதது போல ஒரு படத்தை உங்களுக்குள்ளே எழுப்பி கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துல பிசாசு உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் பலவீனப்படுகிற நேரம், நீங்கள் சோர்ந்து போகிற நேரம், நீங்கள் உடைந்து போகிற நேரம், அதுதான் உங்கள் தேவனை நோக்கி நீங்கள் திரும்பி அமர வேண்டிய ஒரு முக்கியமான நேரம். அதுதான் உங்களுடைய தேவனை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய ஒரு நேரம். எல்லா நேரமும் நம்ம தேவனை தேடணும். ஆனால் இந்த நெருக்கமான நேரம் வரும்போது எல்லோரும் ஒன்று சொல்லுவோம், அப்போலாம் அப்படி ஜோம் பண்ண பிரதர், இந்த பிரச்சனை அதிகரிக்க தான் அந்த ஜோம் பண்ணணுன்ற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, என்னால் ஜெபத்திலே உட்கார முடியல. ஏங்க, இது பிசாசோட ஒரு பெரிய வளங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கும் போது தான் உங்கள் கண்களை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒத்தாசை அனுப்புகிற தேவனை நோக்கி உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுக்க வேண்டாம். தாவீது சொல்கிறேன் பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரம் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்துடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. சில நேரத்துக்கு சிலர் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன், எங்களை பலவீனப்படுத்தினதே தேவன் தான்ருவாங்க. ஒரே வார்த்தையில் கர்த்தர் தான் எங்களை பலவீனப்படுத்தியிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், யுவர் வீக்னஸ் இஸ் நாட் காட்ஸ் wrath. உங்களுடைய பலவீனம் அது தேவன் கொடுத்த தண்டனை அல்ல, அது பிசாசு உண்டு பண்ணுகிற காரியம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் தான் வந்தேன்னார். கர்த்தர் என்னைக்கும் யாரையும் திருடி உங்கள் சுகத்தை, உங்கள் பலத்தை, உங்கள் நன்மையெல்லாம் திருடுற வேலை அவர் வேலை கிடையாது. பிசாசு தான் திருடன், அவன் தான் திருடுவான். நம் தேவன் என்றைக்கு நன்மை செய்கிறவர், வசனம் அப்படி தான் சொல்லுது, அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய். கர்த்தர் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். நன்மைகளின் தேவன் அவர். நன்மையான எந்த ஈவு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து இறங்கி வருதுன்னு வசனம் சொல்லுது. அதில் வேறு ஒரு மாறுதலும் இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நன்மையை மாத்திரமே செய்யக்கூடியவர். நல்ல மரம் நல்ல கனியை தான் தரும், கெட்ட மரம் தான் கெட்ட கனியை தரும். நல்ல மரத்துலேருந்து கெட்ட கனி வரவே வராது. என் தேவன் நல்லவர், அவரிடத்துலேருந்து வருவது அனைத்தும் நல்லதாக மட்டும்தான் இருக்கும். என் பலவீனங்கள் நடுவில் தேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பலவீனம் அது தேவன் தன்னுடைய பலனை எனக்கு தருவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. அல்லேலூயா. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். பலவீனத்தை தேவன் தருகிற தண்டனையாக ஒருபோதும் பார்க்கக்கூடாது. பலவீனத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, தேவன் தன்னுடைய பலத்தை என்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்துகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். நான் சொல்லிட்டா, இவர் எவ்ரி வீக்னஸ் இஸ் an opportunity for God to reveal his strength. எப்படி பைபிளை நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் அதில் 12ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்தில் பவுல் இப்படி சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுகிறேன். பவுல் சொல்கிறாரு, பலவீனம் வந்தோடனே நான் சோர்ந்து போயிடல, பலவீனம் வந்தோடனே நான் உடஞ்சி போயிடல, பலவீனம் வந்தோடனே பலவீனம் வந்துருச்சு அப்படின்னு நான் மேன்மை பாராட்டினேன். ஏன் மேன்மை பாராட்டினேன்னா, இது நான் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குவதை நான் பார்க்க போகிற ஒரு நேரம். கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. இப்போ இந்த உலகம் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட போகிற தேவனுடைய வல்லமையை அது பார்க்க போகிறது. என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பார்க்க போகிறாங்க, நான் பார்க்க போகிறேன். என் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை இறங்கி கிரியை செய்ய போகிறத. இட்ஸ் a wonderful opportunity for God to reveal his strength in my lifeன்றார். இது எவ்வளோ இப்படி தாங்க இருக்குன்னு ஒரு விசுவாசி என்னுடைய பார்வை. இதுதான் சரியான பார்வை. ஒரு பலவீனம் வந்தோடனே, ஒரு போராட்டம் வந்தோடனே, ஒரு சோர்வு வந்தோடனே அப்படியே முடங்கி படுக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாருன்னு வசனம் சொல்லுது. ஒரு தேவ பிள்ளைக்கு நான் யார், என் தேவன் யார், அவர் எப்படி என் வாழ்க்கையில் செயல்பட போகிறாரு, இந்த வெளிச்சம் கண்டிப்பாக தேவை. பவுல் சொல்கிறாரு, என் சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தது, கர்த்தரை நோக்கி 3 முறை நான் வேண்டினேன். அப்போ அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்குன்றாரு. ஆகையால், அதான் முக்கியமான வார்த்தை சொல்லிட்டார்ல, என் பலன் உன் பலவீனத்தில் பரிபூர்ணமாக விளங்குன்னு சொல்லிட்டார்ல. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய கிருபை தான் அவருடைய வல்லமை. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பலவீனப்படும் போதெல்லாம் தேவன் சும்மா இல்லைங்க, அவருடைய பலனை உங்களுக்கு அனுப்புகிறார். அந்த பலன் எப்படி வருகிறது? கிருபையாய் வல்லமையாய் அது வருகிறது. சொல்கிறார், இந்த வல்லமை அது என் மேலே தங்க போகிறதுனாலையும், என் வாழ்க்கையில் என்னுடைய சூழல்கள் அது வெளிப்பட போகிறதுனாலையும் இந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டேன். என் பலவீனத்தை ஏன்டா இந்த பிரச்சனை வச்சு நான் சொல்ல, நீ வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்றார். ஏன்டா என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் வந்துச்சு, என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் வந்தது நல்லது.
என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வந்தது நல்லது, என் வாழ்க்கையில் எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தது நல்லது, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தது நல்லது. ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவம், இப்படிப்பட்ட நெருக்கம், இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட பாடுகள்லாம் வந்ததுனால தான் நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில் வெளிப்பட போகிற மகிமையை பார்க்க போகிறாங்க. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் நம்புகிறேன் இந்த புதிய மாதம் நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய உறவுகள், உங்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தப்பட போகிற தேவனுடைய வல்லமையை நிச்சயம் பார்க்க போகிறாங்க. கர்த்தருடைய பலன் உங்கள் மீது இறங்க போகிறதுனால, தேவனுடைய பலன் உங்களுக்குள் இருந்து செயலாற்றப்பட போகிறதுனால இந்த உலகம் அவருடைய வல்லமையை உங்கள் மூலமாய், உங்கள் சூழல் மூலமாய் அதை பார்க்க போகிறது. நல்ல சத்தமாக உறுதியாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. திரளான ஜனங்க வந்துட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு 3 நாள் பேசுகிறாரு. திருப்பி அவங்கள பசியோடு அனுப்ப தேவன் விரும்பலை. அப்போ பிலிப்புவை கூப்பிட்டு கேட்குறாரு. பிலிப்புவை கூப்பிட்டு என்ன தெரியுமா கேட்குறாரு? வசனம் சொல்லுது, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்றார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னென்னா, அவங்கள பார்த்து கேட்குறாரு, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம், எங்கே போய் நம்ம அப்பா வாங்கலாம் கேட்டுட்டு அடுத்த வசனம் சொல்லுது, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்போ அவர் என்ன செய்ய போகிறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருனா, இப்போ அப்புறம் அப்பங்களை எங்கப்பா வாங்கலாம் அப்படின்றார். நான் சொல்லிட்டா, உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் தான் அவர் இருக்கிறார். நீங்கள் வேணால் சொல்லலாம், ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் சொல்யூஷன், பட் ஹீ நெவர் ரன்ஸ் அவுட் ஆஃப் சொல்யூஷன். சரியா? நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில் அவ்வளோதான், இதுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான்றது அவர் அகராதியிலே இல்லை. எண்டுன்றது அவர் சொன்னால் தான் எண்டோ ஒழிய நீங்கள் சொல்கிறதுனால அது எண்டாக போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஏது செய்யணும் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர். வசனம் சொல்லுது, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் அவர் அவர்களை சோதிக்கும்படி அவரிடத்தில் கேட்டார். என்ன செய்ய போகிறாரு? அங்கே ஒரு சின்ன பிளேட்டை 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது. பேதுரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச மாதிரி, ஆண்டவர் இங்கே ஒரு சின்ன பையன்ட்ட 5 அப்போ 2 மீன் இருக்கா ஆண்டவர், கூடு வாங்கிட்டு வா அப்படின்றார். இது அவருக்கு முன்னாடியே தெரியும், இங்கே ஒருத்தன் அதை வச்சிருக்கிறான்றது. வாங்கிட்டு வான்ற எடுத்து ஸ்தோத்திரித்தாராம். 5000 பேரும் சாப்பிட்டு, 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், அத்தனை பேரும் சாப்பிட்டு மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள்னு வசனம் சொல்லுதுங்க. இதுதாங்க உங்கள் தேவன். ஒன்றும் இல்லாததை வைத்து, பலவீனமானதை வைத்து, அற்பமானதை வைத்து அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர் தான் நம்ம தேவன். 5000 புருஷர்கள் முன்பதாக 5 அப்பம் 2 மீன் என்ன பெரிய சாப்பாடுங்க. ஆனால் அந்த அற்பமான துணிக்கைகள், சரியா, அதாவது எண்ணிக்கையிலே அற்பமான ஒன்றை வைத்து அசாதாரணமான காரியத்தை செஞ்சு முடிச்சா இருப்பாருங்க. இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுடைய தேவை அது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கையில் இருக்கிற அந்த காரியம் மிக அற்பமான ஒன்றாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த அற்பமான காரியத்தை வைத்து கர்த்தர் அசாதாரண காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்கிற வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஆங்கிலவாத அவன் போட்டிருக்கு, he was prosperous, செழிப்புள்ளவனாக இருந்தான். இந்த வசனத்தை சொல்லும்போது நீங்கள் மேல் வசனம் கீழ் வசனம் படிச்சு பாருங்கள். அவன் போர்த்தி ஒரு வீட்டில் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கிறவனை பார்த்து வசனம் சொல்லுது, அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான், செழிப்புடையவனாக இருந்தான்னு போட்டிருக்கு. எப்படி ஒரு அடிமையாக இருக்கிறவன் எப்படி அப்படி இருக்க முடியும்? வெற்றியாளனா எப்படி இருக்க முடியும்? ஜெயமுள்ளவனா எப்படிங்க இருக்க முடியும்? அங்கே மேட்ரு என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுதான் அங்கே கீ. இன்றைக்கி நான் உங்களப்பா சொல்கிறேன், கடன் இருக்கட்டும், பலவீனங்கள் இருக்கட்டும், வியாதிகள் இருக்கட்டும், போராட்டங்கள் இருக்கட்டும், நெருக்கங்கள் இருக்கட்டும், பாடுகள் இருக்கட்டும், இதனாலலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, தோற்று போயிடுவீங்க, முடங்கிடுவீங்க, ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவீங்க. இங்கே கீ என்ன தெரியுமா? உங்களோட இப்போ யார் இருக்கிறா? இதெல்லாம் தாண்டி உங்களோட யார் இருக்கிறா? அவர் இருக்கிறாரா? அவர் இருந்தார்னா அவருடைய பிரசனத்தில் இதெல்லாம் தான் கரையும். வசனம் சொல்லுது, அவருடைய பிரசனத்தில் மலைகளும் பருவதங்களும் மெழுகு போல. இந்த கர்த்தர் உங்களோட இருக்காருன்னா உங்கள் தோல்வி உங்களுக்கு தோல்வியாக இருக்காது. இந்த கர்த்தர் உங்களோட இருப்பாருன்னா இந்த வியாதி உங்களுக்கு வியாதியாக இருக்காது. இந்த கர்த்தர் உங்களோட இருப்பாருன்னா உங்களுடைய தடைகள் அது உங்களுக்கு தடையாக இருக்காது. அவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பாதையாய் மாறும். அவர் உங்களோடு இருக்கும்போது அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து செயல்படும். அவர் பலன் உங்களோடு இருந்து செயல்படும். அந்த பலன் வெளிப்படுத்தப்படும் போது நீங்கள் சொல்லுவீங்க, இந்த வியாதி வந்தது நல்லது, இந்த பலவீனம் வந்தது நல்லது, இந்த போராட்டம் வந்தது நல்லது, இந்த பாடுகள் வந்தது நல்லது. ஏன்? இதன் மூலமாக தான் கர்த்தருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட்டது, உலகம் அதை கண்டது. அது ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில், அதனால தான் 29ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. ஸோ நம்ம தேவன் நீங்கள் சோர்ந்து போகும்போது என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தன் முகத்தை மறைத்து கொள்கிறவர் அல்ல. உங்கள் நியாயத்தை, உங்களுடைய நீதியை அவர் கண்டுக்காமல் போகிற தேவன் அவர் இல்லைங்க.
இந்த உலகமுடைய நியாயத்தை ஒதுக்கும்போது, இந்த உலகமுடைய நீதியை ஒதுக்கும்போது என் தேவன் அதன் நடுவில் நின்று சோர்ந்து போன உங்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாத உங்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். அடுத்த வசனம் சொல்லுது, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். என்னதான், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இளைஞர், இந்த வாலிபன், இந்த டீன் அண்டு இந்த யூத் பாருங்களேன், அதிகமான ஒரு பலனுடைய ஒரு வயது பாருங்களேன். அது அதிகமான பலனுடைய மோர் ஸ்டாமினா, அதிக ஸ்டாமினா. நெடுந்தூரம் அவங்களால ஓட முடியும், நெடுந்தூரம் நடக்க முடியும், எந்த காரியத்தையும் எடுத்து துருதுருன்னு செய்ய முடியும். மொத்தத்தில் சொல்லப்போனால் மனித பலத்தை அது காட்டுகிறது. அப்படி தன்னுடைய பலனை சார்ந்திருக்கிற ஒரு மனிதனு கூட ஒரு கட்டத்தில் பலவீனமாயிடுவான், சோர்ந்து போயிடுவான். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். அவன் இளைஞனாகவே இருந்தாலும் சரி, வாலிபனாகவே இருந்தாலும் சரி, அவன் வாலிபன்றதுனால திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் நடந்து போயிட முடியுமா? அவன் இளைஞர்ன்றதுனால ஒரு 300 கிலோமீட்டருக்கு ஓடியே போய் சேர்ந்துட முடியுமா? முடியாதுங்க. அவன் இளைஞராகவே இருந்தாலும் வாலிபனாகவே இருந்தாலும் அவனுக்கும் சோர்வு வரும், அவனுக்கும் கால் வலி வரும், அவனுக்கும் உபத்திரம் வரும். ஆனால் இங்கே வேதம் ஒன்று சொல்லுது, ஒருத்தனுக்கு சோர்வும் வராதான், ஒருத்தன் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டானா, ஒருத்தன் நடந்தாலும் இலைப்படைய மாட்டானா. யாரா அவன் கேட்டால், கர்த்தரால் பலப்படுத்தப்படுகிற ஒருவன். ஒரு மனிதனை கர்த்தர் பலப்படுத்தும் போது, தேவனுடைய பலன் ஒரு மனிதன் மீது வரும்போது பாருங்க, வசனம் சொல்லுது, எலியா பாடுள்ள மனுஷன். இந்த பாடுள்ள மனுஷனாகிய எலியாவை குறித்து வேதம் சரித்திரம் அப்படி எழுதுது. ஆகாபை பார்த்து சொன்னா, நான் மலை உண்மை தடை பண்ணாதபடிக்கும் ரதங்களை பூட்டிட்டு முன்னாடி கிளம்புட்டான். அவன் ரதத்தை பூட்டிட்டு குதிரையை அவனை இழுத்துட்டு, அவன் பாருங்க ரதங்களோட ஓடிட்டு இருக்கிறான். அங்கே முன்னாடி அவன் ஓடிட்டு இருக்கும்போது சுக்குன்னு எதுவும் அவனுக்கு கிராஸ் ஆகுது. என்னடா போச்சுன்னு சொல்லி ஆகாபை கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா, எலியா இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கான். பலவீனமான மனுஷனாகிய இந்த எலியா ரதங்களுக்கு முன்பு வேகமாய் ஓடுகிறான். எப்படி எது அவனை பலப்படுத்தியது சொல்லுங்க? அதுதான் தேவனுடைய பலன், அதுதான் தெய்வீக பலன். நான் சொல்கிறேன், இந்த புதிய மாதத்தில் உடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கெல்லாம் சோர்வடைந்திருந்தீர்களோ, எங்கெல்லாம் சத்துவமற்று இருந்தீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் மனம் உடைந்து தொய்ந்த நிலையில் இருந்தீர்களோ, நான் நிச்சயம் நம்புகிறேன், இந்த புதிய மாதத்தில் என் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் என் கர்த்தராகிய தேவன் அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்ற போகிறாரு. உங்களுக்கு அவர் பலன் தர போகிறாரு. அந்த பலன் உங்களுக்கு வருவதன் மூலமாக இழந்து போன சமாதானம் வரப்போகுது. உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஒரு தெய்வீக பலத்தை அனுபவிக்கிற ஒரு மாதமாக இந்த புதிய மாதம் உங்கள் வாழ்வில் இருக்கும். என் தேவன் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்குற நீங்கள் இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, எப்போ இந்த வார்த்தையின் சத்தத்தை ஒரு நீங்கள் கேட்டாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்யும். நீங்கள் கேட்கிற அந்த நொடி பொழுதே ஒரு தெய்வீக பலன் உங்கள் மீது இறங்கி வரும். இந்த வாழ்க்கையில் நீங்கள் பலவீனமாய் உணர்கிற சகல பகுதிகளிலும் அது உங்களை பலப்படுத்தி, சோர்ந்து போன உங்களுக்கு, திடனற்ற உங்களுக்கு, சத்துவமில்லாத உங்களுக்கு அது சத்துவத்தையும் பலனையும் சுகத்தையும் தந்து உங்களை ஒரு புது பலனுடையவர்களாய் சமாதானத்தோடு உங்களை எழுப்பி இந்த பூமியில் ஒரு வெற்றியாளராக அதை நிச்சயம் நிறுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நல்ல சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். தேவனுடைய வல்லமையை இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய கிருபை உங்களை தாங்க போகுது. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எழும்பி வரப்போகிறீங்க. அற்புத சாட்சியாக அந்த உலகத்தில் நீங்கள் நிற்க போகிறீங்க. கர்த்தர் இதை தான் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஜெபிக்கிற இந்த வேலையில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பகுதியில் ஒரு வேளை நீங்கள் சிக்கி கொண்டதாய் நினைத்திருந்தாலும், எந்த பகுதியில் நீங்கள் ஒருவேளை பலவீனமாய் உணர்ந்தாலும், ஒருவேளை சரீர பலவீனமோ, பொருளாதார தடையோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வித பலவீனத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும், நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே இறங்க போகுது. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு விடுதலையை நீங்கள் அது நடுவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஜெபிக்கிற அந்த வேலையில் கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே இறங்கி வரும். அந்த ஆவி உங்கள் மேலே இறங்கி வரும்போது நான் சொல்கிறேன், ஒரு பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அது உண்டாகும். ஒருவேளை நீங்கள் குடும்பமாக மருந்து இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுட்டு இருந்தால், ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோட கையை பிடிச்சிக்கோங்க. கணவன் மனைவியாக கேட்பீங்கன்னா 2 பேரும் கை கோர்த்துக்கோங்க. தனி நபராக இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நின்றோ அல்லது முழங்கால் படிட்டோ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து என் கூட ஜெபிக்க துவங்குங்க. நான் நிச்சயம் நம்புகிறேன், ஒரு தேவனுடைய ஆவி உங்கள் மேலே போய் இறங்கி வரப்போகுது. கமான், ஒரு விஷயம் கூட கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நீர் உமது பிள்ளைகளை நீர் இப்போது தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அப்பா, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்திற்கும் தேவன். உமது பிள்ளைகள் எங்கிருந்து இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தாலும் நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம், அன்றைக்கு சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கின போது, ஆண்டவரே,
அப்பா ஒரு நெருப்புப்பட்ட நூல் போல அவனை சுற்றியிருந்த கயிறுகளை அறுந்து விழுந்ததே இயேசுவின் நாமத்தினால் இப்போதே பரிசுத்த ஆவியானவரே, உமது பிள்ளைகள் பலவீனமாய் உணர்ந்து கொண்டிருக்கிற எல்லா பகுதியிலும் நீர் இறங்குவீராக. உமது பிள்ளைகளை எந்த பலவீனம் கட்டி வைத்திருக்கிறதோ, எந்த சாபங்கள் கட்டி வைத்திருக்கிறதோ, எந்த தரித்திரங்கள் கட்டி வைத்திருக்கிறதோ, எந்த நெருக்கடிகள் உமது பிள்ளைகளை கட்டி பலவீனராய் உணர செய்து கொண்டிருக்கிறதோ, இப்போதே ஒரு நெருப்புப்பட்ட நூல் போல அப்பா இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் அறுந்து விழுவதாக. கர்த்தருடைய ஆவி இப்போதே இறங்கி உமது பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. உன்னத பலன் இப்போது உமது பிள்ளைகள் மீது இறங்குகிறதற்காக நன்றி. தடைகள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, பூர்ண சுகம் இப்போதே உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கிரியை செய்கிற பலவீனத்தின் ஆவியை நீ வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். மனதளவில் ஏற்படுகிற பலவீனங்கள், ஒருவேளை ஆண்டவரே சரீரத்தில் போதுமான பலன் இருந்தும் மனதளவிலே பலவீனர்களாய் ஆண்டவரே எழுந்து முன்னேற முடியாதபடிக்கு வாழ்க்கையில் கண்ட சில தோல்விகள் நிமித்தம் ஒருவேளை மனதில் பலவீனம் அடைந்து, சிந்தையில் பலவீனம் அடைந்து, ஒருவேளை அவர்கள் அமர்ந்து முடங்கி இருப்பார்களானால் இப்போதே இயேசுவின் நாமத்தினால சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் அந்த இருதயத்தில் இப்போதே அவர்களுக்கு வேண்டிய வலிமை, அவர்களுக்கு வேண்டிய பலன் இப்போதே உண்டாவதாக என்று நான் செபிக்கிறேன். நம்பிக்கை இழந்து ஆண்டவரே, விசுவாசத்தை இழந்து ஆண்டவரே அப்பா சிந்தையில் இருதயத்தில் பலவீனமாக இருக்கிற உமது பிள்ளைகளுடைய வாழ்வில் இப்போதே உயிர்ப்பிக்கப்படுவதாக. மீண்டும் எழுப்பி உமது பிள்ளைகள் காரியங்களை செய்வார்களாக. ஆண்டவரே, காரியங்களை தாண்டி போகக்கூடிய ஒரு தெய்வீக பலன் உமது பிள்ளைகளுக்கு இப்போதே உண்டாகிறதற்காக நன்றி நான் செபிக்கிறேன். நீர் செய்கிறதற்காய், நீ தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவரே படிக்கின்ற மாணவர்களாக இருப்பார்களானால் ஆண்டவரே அப்பா எந்த பகுதியெல்லாம் உமது பிள்ளைங்க ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்களோ ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய, முன்னேறக்கூடிய, அது ஆண்டவரே அதை சுலபமாக்கக்கூடிய ஒரு தெய்வீக பலன் உமது பிள்ளைகள் மீது இப்போதை இறங்குவதாக நான் செபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைங்க ஒருவேளை இருப்பீங்கன்னா அப்படியே நீங்கள் கையை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இப்போ உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஞானத்தின் ஆவியானவர் ஆண்டவரே உமது பிள்ளைகள் மீது நீர் இப்போது இறங்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியானவர் உமது பிள்ளைகளை இப்படி நிறைத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குகிற ஆவியானவர் நீர் இப்போதே உமது பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை தந்து அவர்களை நீர் எழுப்புவீராக. இயேசுவை எழுப்பினாரே, நம்மையும் அதே தம்முடைய வல்லமையினால் எழுப்புவார் என்கிற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நீர் எழுப்பும். எல்லா மரண உபாதையின் கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை காணும்படி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமா உங்களுக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன். நான் ஜெபித்தபடியாகவே, உங்களுக்கு நான் கொடுத்த வார்த்தையின்படியாகவே இந்த புதிய மாதத்தில் நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்த போகிறாரு. விசுவாசிங்க. புது நம்பிக்கையோட, புது விசுவாசத்தோட, புது பலத்தோட இந்த மாதத்தை எதிர்கொள்ளுங்க. இந்த மாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புத மாதமாக, அதிசய மாதமாக, ஜெயத்தின் மாதமாக உங்களுக்கு நிச்சயம் தேவன் மாற்றி தருவார். இந்த வார்த்தையின் சத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னா இந்த ஊழியத்தில் உங்களுடைய விதைகளை நீங்கள் விதைங்க. கர்த்தருக்கு நீங்கள் விதைக்கும் போது அதற்கேற்ற அறுவடையை நீங்கள் நிச்சயம் பெற்றே தருவீங்க. சரிங்களா? ஆவிக்குரிய நன்மையை நம்ம அறுக்கும்போது நம்முடைய சரீரத்துக்குரிய நன்மையை நம்ம விதைக்கணும். நம்ம விதைக்கும் போது தான் அது பல பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் அது நிச்சயம் கொண்டு வரும். எனவே கீழே பார்க்குற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய விதைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் விதைங்க. தேவராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். உடைய நாமம் மகிமையடையட்டும். இந்த வார்த்தையின் சத்தம் யாருக்கு தேவைப்படுது நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், பகிருங்க. உங்களுடைய எல்லா சோர்சஸ் மூலமாகவும் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்து நம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அவருடைய நாமம் மகிமையடையட்டும். இளைப்பாறலோடு இந்த புதிய மாதத்தை துவங்குங்க. அந்த நல்ல தகப்பன் அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார்.